வணக்கம். எப்பயுமே கவனமா இருக்கணும். கவனமா இல்ல அப்டின்னா, இழப்பு கண்டிப்பா நமக்கு தான். சொல்லுவாங்க இல்லையா? பஜார்ல உஷாரா இல்லன்னா, நிஜார காட்டிடுவாங்கன்னு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கவனமா இருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நஷ்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல நமக்கு நஷ்டமே நமக்கு நடக்காது. இந்த மாரி தான் ஒரு சில நேரம் நமக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, கவனமா இல்ல அப்டின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கூட நம்மள விட்டு போயிடும். அது ஒரு சில நேரங்கள்ல பணமா இருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல வேலையா இருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல உயிரா கூட இருக்கலாம். ஸோ எப்ப அந்த வாய்ப்பு எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அத நாம ரொம்ப கவனமா இருந்தோம்னா, அந்த வாய்ப்ப நாம பயன்படுத்திக்கலாம். இல்லன்னா, அந்த வாய்ப்பு கை நழுவி போனது போனது தான். அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாரி தான் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இன்டர்வியூ வச்சாங்களாம். அது என்ன கம்பெனி அப்படின்னா, பழைய காலத்துல தந்தி குடுப்பாங்க. அது சங்கேத பாஷை மோர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த சந்தேக பாஷை இருக்கும். அந்த சந்தேக பாஷைய தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அந்த தந்திய குடுக்க முடியும், தந்திய ரிசீவ் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு கூப்ட்டுருக்காங்க. ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. காலைல 9 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. 9வது அப்படியே 10வது 10:30 மணியாவது யாருமே யாருமே கூப்பிடல. யாரும் போய் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அது மாரி ஒரு 2 மணி நேரம் பொறுத்து ஒரே ஒருத்தர் மட்டும் வேக வேகமா எழுந்து உள்ள போறாப்புல. போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. யாரையுமே கூப்பிடல. அப்புறமா என்ன பண்றாங்க, கரெக்ட்டா ஒரு 12:30 1 மணிக்கா உள்ளருந்து ரிசப்ஷனிஸ்ட் வராங்க. ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கொண்டு வந்து ஒருத்தர் வேக வேகமா எழுந்து உள்ள போனார் பார்த்தீங்களா, கொஞ்சம் முன்னாடி. அவர கூப்பிட்டு, "யூ ஆர் செலக்டட்" சொல்லிட்டு அவர்கிட்ட குடுக்குறாப்புல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். இத பார்த்தோனே எல்லாருக்குமே கோபம் ஒரு பக்கம் புரியவே இல்ல. "இது என்னங்க நியாயமா இது? அவர நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எங்கள எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு போறாங்க. சத்தம் போடுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "எங்கள யாரும் கூப்பிடவே இல்ல நீங்க. நாங்கலாம் வெயிட் பண்றோமே" அப்படின்னா, "யார் சொன்னா உங்கள கூப்பிடலன்னு? உங்க எல்லாரையுமே நாங்க கூப்பிட்டோம். மேல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்பீக்கர்ல ஒவ்வொருத்தர் பேரையுமே நாங்க உங்களுடைய ஒரிஜினல் பேர எப்படி சொல்லி கூப்பிட்டோம்னா, அந்த சங்கேத பாஷையில தான் கூப்பிட்டோம். நீங்க வந்திருக்கிற வேலையே சங்கேத பாஷையில தந்தி அனுப்புறதுக்கு, ரிசீவ் பண்றதுக்கு மட்டும் தான். தகவல வாங்குறதுக்கு மட்டும் தான். அந்த பாஷையில தான் உங்கள கூப்பிட்டோம். நீங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. அத நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவருடைய பேர கூப்பிடும்போது, அவரு உள்ள வந்தாரு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. அவருக்கு அப்புறமா 2 பேர் இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டோம். நீங்க யாருமே அத கவனிக்கவே இல்ல. அவர் ஒருத்தர் மட்டும் தான் கவனமா இருந்தாரு. எங்களுக்கு கவனமா இருக்கிறவர் தான் தேவை. அதனால தான் இந்த வேலைய நாங்க அவருக்கு குடுத்துட்டோம்னு சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்க. போயிருக்கிறது சங்கேத பாஷைக்கான வேலைக்கு. ஆனா, அங்க சங்கேத பாஷையில கூப்பிடுவாங்கன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல. எப்பவும் போல பேர் சொல்லி கூப்பிட வெயிட் பண்றதோட விளைவு, ஒருத்தர் மட்டும் கவனமா கவனிச்சாரு. அவருக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இதே மாதிரி தான் உடம்பு நம்மகிட்ட பேசும். எப்படி பேசும்? சங்கேத பாஷையில தான் பேசும். அது நம்மள்ட்ட வாய தொறந்து அது இதெல்லாம் சொல்லாது நம்மகிட்ட. அதுக்கு பதிலா சின்ன சின்ன வலிகளா தான் காட்டும். டயர்டா காட்டும். அப்புறம் தலைவலி, இடுப்பு வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கை, கால் வலி, நின்னா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறமா மலச்சிக்கலு, மோஷன் ஒரு சிலர்லாம் மோஷன் வர்றதுக்கு மாத்திரை போட்டுக்கிறாங்க. மோஷன் நிக்கிறதுக்கு மாத்திரை, பீரியட்ஸ் வர்றதுக்கு மாத்திரை, பீரியட்ஸ் நிக்கிறதுக்கு மாத்திரை. இப்படி எல்லா விதமா உடம்பு நம்மகிட்ட பேசும். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, "என்னால முடியல, என்ன கவனி, என்ன கவனி" நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம அத பொருட்படுத்தாம அப்படியே விட்டுட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த வேலை கடந்து போய்க்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் வேலை மட்டும் தான் போச்சு. ஆனா இந்த மாரி உடம்பு நம்மகிட்ட பேசும்போது அத கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல அதனுடைய இழப்பு உயிரா கூட இருக்கலாம். எல்லாரோட உயிர் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் தான். அதுலயும் பணம் சம்பாதிக்கிற ஒருத்தரோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா, அந்த வீட்டோட நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால உங்க உடம்பு உங்ககிட்ட நிச்சயமா பேசும் எல்லாருக்குமே. நைட்டு படுத்தா தூக்கம் வருதா? சூப்பர். காலைல ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிக்கிறீங்களா? சந்தோஷம். நீங்க செய்யணும்னு நெனைக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா அர்த்தம். செய்ய முடியலன்னா, ஆரோக்கியமா இல்ல. தள்ளி தள்ளி போடுறீங்க, ஆரோக்கியமா இல்ல. பசிக்கவே மாட்டேன்து, ஆரோக்கியமாவே இல்ல. தூக்கமே வரமாட்டேன்து, ஆரோக்கியமாவே இல்ல. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் நம்ப. கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஒரு விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்றீங்க. அப்ப ஆரோக்கியம் இல்ல. உடம்பு உங்ககிட்ட பேசுது. இந்த மாரி உடம்பு உங்ககிட்ட பேசுற எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா கவனிச்சு, இப்பயே ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா என்னங்க? உடம்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். எந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கோ, அந்த உடம்புல மட்டும் தான் உயிர் தங்கும். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க. "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே
உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோ அந்த உடம்புல உயிர் நிலையாக தங்கும். ஆரோக்கியம் இல்லாத உடம்புல கண்டிப்பாக உயிர் தங்கவே தங்காது. சரியா? ஸோ உங்கள் உடம்பு உங்கள்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக பேசுச்சுன்னா கவனமாக கேளுங்க, பாருங்கள், ஸ்டெப் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பாய்.